ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ப்ரௌனி வந்து டபுள் சாக்லேட் ப்ரௌனி தான். நம்ம எந்த அளவுக்கு டபுள் சாக்லேட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஏன்னா நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு பைட்லேயுமே நமக்கு வந்து சாக்லேட் கண்டிப்பாக கிடைக்கும். நமக்கு வெறும் அந்த டார்க் சாக்லேட் போட்டாலே அந்த ப்ரௌனி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதோடு சேர்ந்து மில்க் சாக்லேட், உங்களுக்கு டார்க் மில்க் வேண்டான்னா எனக்கு வந்து ஒயிட் சாக்லேட், மில்க் சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி சாக்லேட்டில் வேணுமோ அப்படி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரௌனி நான் வந்து ராகியில் செஞ்சுருக்கேன். அதோடய ஸ்ட்ரக்சர் பாருங்களேன், அவ்வளோ ஒரு அந்த கிரிங்கிள் டாப்போடு அதை பார்க்கவே செம்ம டெம்டிங்காக இருக்குல்ல. அந்த சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், நான் செய்கிற ப்ரௌனி திகட்டாது. என்னோடய கஸ்டமர்ஸ் யாராவது இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே சொல்லுவாங்க, உங்களோட ப்ரௌனிஸ் வந்து திகட்டவே இல்லை, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஃபட்ஜியாக இந்த ப்ரௌனி வேணும்னா கண்டிப்பாக நிறைய சாக்லேட்ஸ் போட்டு செஞ்சால் தான் உங்களுக்கு அந்த ஃபட்ஜினஸ் கிடைக்கும். இதை ஹோம் பேக்கர் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். சில பேர் வந்து பிளெயின் ப்ரௌனிலேயே ஃபட்ஜினஸ் கேட்குறாங்க. அது வந்து ஒவ்வொரு அளவு தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம நிறைய சாக்லேட்ஸ் வந்து போட்டால் தான் அந்த சாக்லேட்ஸும் உள்ளே அப்படி மெல்ட்டாக இருக்கும். நமக்கு அந்த ஃபட்ஜினஸ் வந்து இன்னும் ஏற்கனவே ஃபட்ஜினஸ்ஸாக இருக்கும், நமக்கு வந்து கூட கொஞ்சம் ஃபட்ஜினஸ் கிடைக்கும். இப்போ நான் அந்த ப்ரௌனி எடுக்க பாருங்களேன், அது அந்த சாக்லேட்டோட மெல்ட் ஆகி இது வந்து இன்றைக்கி நான் செஞ்ச ப்ரௌனி ஓவர் ஃபஜினஸாக இருந்துச்சு. மைதாவோட ஒப்பிடும்போது கண்டிப்பாக ராகி ப்ரௌனி வந்து சூப்பராகவே இருக்கும். அது நம்ம சொல்ல வேண்டாம், அது அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ஒரு கில்ட் ஃப்ரீ வந்து இந்த ஃபீலிங்கோடு நம்ம வந்து ராகி ப்ரௌனி சாப்பிட்லாம். நம்ம வந்து சொன்னால் தான் தெரியும் இது வந்து மைதா ப்ரௌனி, இது ராகி ப்ரௌனி, இது வந்து இந்த வீட் ப்ரௌனின்ட்டு எந்த ப்ரௌனிக்குமே வித்தியாசமே தெரியாது. அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் நாட்டு சக்கரை போட்டால் தான் உங்களுக்கு அந்த டார்க் கலர் வரும். அது மாதிரி வந்து ஒயிட் சுகர் தான் போடணும், எனக்கு நாட்டு சக்கரை தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த சுகர் வச்சு கேட்குறீங்களோ நான் அந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துக்கிட்ருக்கேன். நான் வந்து இந்த கப் கேக், டீ கேக், அப்புறம் வந்து பனானா கேக் அப்படின்ட்டு எல்லா விதமான கேக்கும் நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ்லாம் வேணும்னா என்னோடய லொக்கேஷன்லேருந்து 10 to 15 கிலோமீட்டர்ஸில் இருந்தால் தான் நம்ம அதை சேஃபாக கொண்டு கொடுக்க முடியும். என்னோடய லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா, தென்காசி டிஸ்ட்ரிக்டில் வந்து நான் வல்லங்கர வில்லேஜில் இருக்கேன். எனக்கு பக்கத்தில் இருக்க ஏரியாஸ் வந்து செங்கோட்டை, குற்றாலம், அப்புறம் வந்து நான் குற்றாலம் 5 ஃபால்ஸில் கிட்ட இருக்கேன். தென்காசி, கடைநல்லூர் இங்கே இருக்க ஏரியாஸில் மட்டும்தான் நான் ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ்லாம் நான் வந்து கொடுக்க முடியும். நான் அந்த ப்ரௌனியை பிரேக் பண்ணி காமிக்கேன் பார்த்தீங்களா, அது எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அது அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ கூவியாக, அவ்வளோ ஃபஜ்ஜியாகவே இருந்துச்சு. உங்களுக்கு இதே மாதிரி கேக்ஸ்லாம் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு ஒரே ஒரு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த கில்ட் ஃப்ரீயான இந்த ப்ரௌனி சாப்பிடணுன்னா கண்டிப்பாக என்கிட்ட ஒன் டைம் வாங்கி நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். கண்டிப்பாக திருப்பி நீங்கள் என்கிட்ட மட்டும்தான் வாங்குவீங்க. ஓகே, பாய்.